வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமானி இடைநிறுத்தம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் 2025 3ஆம் மாதம் 28ஆம் தேதியன்று பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் வெளியிடப்பட்ட தீர்வுக்கான ஆரம்ப அறிவிப்புகள் தொடர்பாக சமூகத்தில் இருந்துள்ள தவறான கருத்துக்கள் மற்றும் தவறான புரிதல்கள் நீங்கும் வரை குறித்த வரைபட பகுதிகளில் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவு இடைக்கால அடிப்படையில் நிறுத்துவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று தினம் இது தொடர்பான அறிவிப்புகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருக்கிறது. எனவே இது தொடர்பில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது 2025 3ஆம் மாதம் 28ஆம் தேதியன்று பிரசுரிக்கப்பட்ட 2430ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் 1921ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழ் இலங்கை நில அளவை திணைக்களத்தின் மூலம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் அளந்து தயாரிக்கப்பட்ட 7 நில அளவை கிராம வரைபடங்கள் தொடர்பாக 7 நிர்ணய அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அறிவித்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவு மற்றும் 1ஆம் உபப்பிரிவின் கீழ் பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டுள்ள காணி கட்டளை மற்றும் ஒழுங்குமுறைகளின் பிரகாரம் தயாரிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் காணிகள் உரிமையை தீர்த்து வைப்பதற்காக மட்டுமே விளம்பரங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதோடு எந்த வகையிலும் காணிகளை அரசுடைமையாக்கும் அல்லது கையகப்படுத்தும் விளம்பரங்கள் ஏதும் தயாரிக்கப்படவில்லை. தீர்வுக்கான ஆரம்ப அறிவிப்பு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டதன் பின்னர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலப்பதிவுகளுக்கு ஏதேனும் உரிமைகள் உள்ள தரப்பினர் 3 மாதங்களுக்குள் தங்களின் உரிமை அல்லது உரிமை கோரல்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சம்பந்தப்பட்ட உரிமை கோரல்களை ஆய்வு செய்த பின்னர் உரிய காணி துண்டுகளை களத்துக்கு சென்று ஆய்வு செய்து காணிகளை அளந்து ஒதுக்கீடு செய்த பின்னர் உரிமை கோருபவர்கள் உரிய முறையில் தீர்த்து வைக்கப்படும். அவ்வாறு தனிப்பட்ட முறையில் தீர்த்து வைக்கப்படுகின்ற நிலங்கள் முறையாக காணி பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்டு இறுதி தீர்வு உத்தரவு வர்த்தமானி அறிவித்தலின் பிரசுரிக்கப்படுவதன் மூலம் ஒவ்வொரு நிலத்தின் உரிமையும் தனியாருக்குரியதாக அல்லது அரசுக்குரியதா என்று அறிவிக்கப்படும். நிலத்தின் உரிமையாளர் எவரேனும் வெளிநாட்டில் வசித்தால் அவர் முறையாக அங்கீகாரம் பெற்ற சட்டத்தரணி மூலமாகவும் தனது கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம். உரிமை கோரல்களை சமர்ப்பிப்பதற்கு சட்டம் 3 மாத கால அவகாசம் வழங்கினாலும் 1996ஆம் ஆண்டு 23ஆம் இலக்க திருச்சட்டத்தின் கீழ் இறுதி தீர்வு உத்தரவு வர்த்தமானி அறிவித்தலின் பிரசுரிக்கப்படும் வரை சமர்ப்பிக்கப்பட்ட உரிமை கோரல்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற சிறப்பு ஏற்பாடு உள்ளது. இது நில உரிமையாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைக்க ஒரு வாய்ப்பை மேலும் வழங்கியிருக்கிறது. நில உரிமையாளர்கள் உரிமை கோரலை தாக்கல் செய்யும் போது அந்த காணி தொடர்பான ஆவணங்கள் மூலமாக மாத்திரம் உரிமை கோரலை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் உரிமை கோரல் விசாரணையின் போது நிலத்தின் உடைமை, அதனை அனுபவித்தல் மற்றும் நிலத்தினை அபிவிருத்தி செய்திருத்தல் போன்ற அம்சங்களும் கவனத்தில் கொள்ளப்படுவதால் அப்போதைய போர் சூழலை காரணமாக நிலம் தொடர்பான ஆவணங்கள் அளிக்கப்பட்ட அல்லது காணாமல் போன நில உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களுக்கான உரிமைகளை தீர்த்து கொள்வது இதுக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செயல்முறையின் மூலம் குறித்த வரைபட பகுதிக்குள் உள்ள காணிகளின் உரிமை தனியாருக்கு சொந்தமானதா அல்லது அரசுக்கு சொந்தமானதா என்பதை தனித்தனியாக அடையாளம் காண முடியும். தனிப்பட்ட காணி உரிமையாளருக்கு அரசாங்கம் அவர்களின் காணியின் தெளிவான உரிமையை இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும். மேலும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நீண்ட காலமாக நிலை வருகின்ற காணி பிரச்சனைகளை இதன் மூலம் முறையாக தீர்த்து கொள்ள முடியும். அரசுக்கு சொந்தமான நிலங்களை தனித்தனியாக அடையாளம் காண முடிவதன் மூலம் முதலீடு வாய்ப்புகளுக்கு அணுகலை வழங்குவதோடு காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் மற்றும் அரச காணி கட்டளை சட்டத்தின்படி நிலமற்ற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அரசுக்கு சொந்தமான காணிகளை வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின்படி 1931ஆம் ஆண்டு முதல் காணி நிர்ணய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வடக்கு மாகாணத்தில் 30%, கிழக்கு மாகாணத்தில் 81%, வடமத்திய மாகாணத்தில் 90%, வடமேல் மாகாணத்தில் 99%, சபரகம மாகாணத்தில் 99%, மத்திய மாகாணத்தில் 99%, மேல் மாகாணத்தில் 100%, தென் மாகாணத்தில் 100%, ஊவா மாகாணத்தில் 99% என்ற அடிப்படையில் காணி நிர்ணய பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அதன்படி தீவின் அனைத்து மாகாணங்களிலும் மேற்குறிப்பிட்ட சட்டத்தின் பிரகாரம் தீர்வுக்கான பூர்வாங்க அறிவிப்புகளை வெளியிடுவதன் மூலம் நில தீர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டதோடு வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் விசேடமான முறையில் குறிப்பிட்ட தீர்வுக்காக பூர்வாங்க அறிவிப்புகள் ஏதும் வெளியிடப்படவில்லை. எனவே 2025 3ஆம் மாதம் 28ஆம் தேதியன்று 1921ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் வெளியிடப்பட்ட தீர்வுக்கான ஆரம்ப அறிவிப்புகள் தொடர்பான சமூகத்தில் இருந்துள்ள தவறான கருத்துக்கள் மற்றும் தவறான புரிதல்கள் நீங்கும் வரை குறித்த வரைபட பகுதிகளில் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதாக இப்போது காணி அமைச்சு தொடர்பான
விசேடமான அறிவுறுத்தல்களை வெளியிட்டு குறிப்பிட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு வழிவகுக்க ஆவணங்கள் மாத்திரம் அதற்கான முழுமையான தீர்வாக அல்ல. எனவே நீங்கள் அதனை பயன்படுத்தியமைக்கு, அனுபவித்தமைக்கு, அங்கு வாழ்ந்தமைக்கான ஆதாரங்களை வெளிப்படுத்துகின்ற போதும் அதுவும் ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அதற்கான பல வாய்ப்புகளை வழங்கிதான் இந்த காணிகளை மக்களிடம் வழங்குகின்ற செயற்பாடுகளை உறுதிப்படுத்துகின்ற, அதனை ஆவணப்படுத்துகின்ற செயற்பாட்டை அந்த வர்த்தமானியோடாக அறிவிக்கின்ற போதிலும் அது சமூகத்தில் அது பிழையானதொரு அல்லது விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையாக மாறிய நிலையில் அந்த விடயம் சமூகத்தில் தெளிவு பெறும் வரை இடைநிறுத்தப்படுவதாக காணி அமைச்சு இது தொடர்பான விசேடமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.